Welcome to Niranjana Easy Spoken English. This is Niranjana Easy English Part 60. Please subscribe the channel. Today's chapter. You have not been well. நீங்கள் உடல்நல குறைவாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பொருள். You have not been well அப்படின்னு சொல்லணும். What else can be done? வேறு என்ன செய்ய முடியும்? நம்ம அடிக்கடி சொல்கிறது. What else can be done? வேறு என்ன செய்ய முடியும்? ஸோ யூ ஹாவ் நாட் பீன் வெல், நீங்கள் உடல்நலக் குறைவாக இருக்கிறீர்கள். வாட் எல்ஸ் கேன் பி டன், வேறு என்ன செய்ய முடியும்? பயன்படுத்தும் போது தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். ஹீ இஸ் டூ லிட்டில், அவன் மிகச் சிறியவன். ஹேவ் சம் டீ, நீங்கள் சிறிது தேநீர் அருந்துங்கள். டீ குடிங்க, கொஞ்சம் டீ குடிங்க அப்படின்னு நம்ம ஸ்லாங்கில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஹேவ் சம் டீ. ஸோ ஹீ இஸ் டூ லிட்டில் அப்படிங்கிறது TOO டூ அப்படின்னு வந்தால் சிறிய அப்படின்னு அர்த்தம். சில சமயங்களில் இந்த காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க், குடிப்பதற்கு கூட முடியாத அளவுக்கு சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு பொருள். ஐ புட் ஆன் மை ஃபாதர்ஸ் ட்ரெஸ், நான் எனது அப்பாவின் உடைகளை அணிந்தேன். வாட்டர் த பிளான்ட்ஸ், தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்று. ஐ புட்டான்னா வியர் அப்படின்னு அர்த்தம், அணிதல். ஐ புட் ஆன் நியூ ட்ரெஸ் ஆன் தீபாவளி அன்னைக்கு நான் புது ட்ரெஸ் போட்டேன் அப்படின்னு பொருள். ஸோ போர் த வாட்டர் டு த பிளான்ட்ஸுக்கு பதிலாக நாம் வாட்டர் த பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹீ ஃபோன்டு மீ, ஹீ கால்டு பை ஃபோன், ஹீ கால்டு த்ரூ ஃபோன் அப்படின்னு சொல்கிறத கட்டிலும் ஹீ ஃபோன்டு மீ, அவன் எனக்கு ஃபோன் பண்ணினான், ஃபோன் செய்தான். இட் ரெயின்டு, மழை பெய்தது. இப்போ மழை பெஞ்சிட்ருக்குன்னா இட் ரெயின்ஸ், இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். இட் அப்படிங்கிறது டம்மி சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இட் ரெயின்டு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் வந்ததுனால மழை பெய்தது. ஸோ ரெயின்டுக்கு முன்னாடி இட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஹீ ஃபோன்டு மீ அப்படின்னு சொல்லலாம். ஹீ காட் ட்ரெஸ்டு அண்ட் வெண்ட் அவுட் சைட், அவன் ஆடை அணிந்து வெளியே சென்றான். ஹீ காட் ட்ரெஸ்டு, அவன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டான்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிலருக்கு வராது இல்லையா. ஸோ ஹீ காட் ட்ரெஸ்ட் அண்ட் வெண்ட் அவுட் சைட். கிவ் அப் ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிடு. கிவ் அப் அப்படின்னா லீவ், விட்டுரு, ஸ்டாப் அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம். கிவ் அப் பேட் ஹேபிட்ஸ், கிவ் அப் ஸ்மோக்கிங், கிவ் அப் ட்ரிங்கிங் டீ அப்படின்னா பழக்கத்தை விட்டுவிடு அப்படின்னு பொருள். ஹீ ஹீவ்டு அ சை ஆஃப் ரிலீஃப், ஹீ ஹீவ்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெருமூச்சு விடுறோம் இல்லையா, அதைத்தான் ஹீ ஹீவ்டு அ சைன் ஆஃப் ரிலீஃப், அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஹீ ஹீவ்டு அ சை ஆஃப் ரிலீஃப். யூ வில் கெட் டு நோ வெரி சூன், நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்வீர்கள், உங்களுக்கு சீக்கிரமே தெரியும் அப்படின்னு சொல்கிறத யூ வில் கெட் டு நோ வெரி சூன் அப்படின்னு சொல்லுங்கள். இட் வாஸ் அன் ஆன்டிக், ஆன்டிக்னா பழமையான பொருள்னு அர்த்தம். இட் வாஸ் அண்ட் யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் பவல்ஸுக்காக. இட் வாஸ் அன் ஆன்டிக், ஆன்டிக்கூவில் ஆன்டிக், இது ஒரு பழமையான பொருள். வுட் யூ மைண்ட் இஃப் ஐ கம் இன், நான் உள்ளே வருவதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையா அப்படின்னு சொல்லணும். வுட் யூ மைண்ட் இஃப் ஐ கம் இன், நான் உள்ளே வருவதில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இல்லையா அப்படிங்கிற பொருளுக்கு சொல்லுங்கள். ஐ ஓன் எ பிட் ஆஃப் லேண்ட், நான் ஒரு துண்டு நிலம் வைத்திருக்கிறேன். ஐ ஓன் எ பிட் ஆஃப் எ லேண்ட், நான் ஒரு துண்டு நிலம் வைத்திருக்கிறேன். ரீச் த சமிட், மலை உச்சி அட, மலை உச்சிக்கு சமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீச் த சமிட், மலை உச்சியை அடை. அதே போல் மேலே ஐ ஓன் அ பிட் ஆஃப் லேண்டுக்கு பதிலாக ஐ ஓன் அ கார், ஐ ஓன் அ ஹவுஸ் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கலாம். அதாவது நான் சொந்தமாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது பொருளில் வரும். த பாய் ட்ரெம்பிள்டு வித் ட்ரெட்டு, அந்த பையன் ட்ரெம்பிள்டுனா நடுங்கிறது, ட்ரெட்டுனா பயம். த பாய் ட்ரெம்பிள்டு வித் ட்ரெட்டு, அந்த சிறுவன் பயத்தால் நடுங்கினான். மேக் ரோப் ஆஃப் ட்விஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னா செய்கிறது, ரோப் ஆஃப் ட்விஸ்ட், ரோப்னா கயிறு, ட்விஸ்ட்னா முறுக்கப்பட்ட, ஸ்ட்ரானா வைக்கல், முறுக்கப்பட்ட வைக்கோல் கயிறு செய். மேக் அ ரோப் ஆஃப் ட்விஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் வீக் ஆர் நியூ வேர்ட்ஸ். ஃப்ரஸ்ட்ரேட் ஏமாற்றம், இம்பேக்ட் தாக்கம், இம்பேர்டு பலவீனமான அப்படின்னு பொருள்.
இந்த நியூ வேர்ட்ஸ் ஏற்கனவே நிறைய இதில் கொடுத்துருப்பேன், பார்த்தீங்கனால இருக்கும். அடுத்து பாருங்கள், க்ளூமி இருண்ட, கன்சீல் மறைத்தல், இன்ஃபீரியர் தாழ்வான, க்ளூமி இருண்ட, கன்சீல் மறைத்தல், இன்ஃபீரியர் தாழ்வான அப்படின்னு பொருள். Okay viewers, I hope that you enjoyed the video. Subscribe this channel, give your valuable suggestions to improve my channel, to give you more information and speak English fluently. All the best. Thank you viewers.